அப்படின்னு சொல்லி அவர் இருந்து விட்டார்கள். அப்பதான் தட்சன் என்ன பண்ணா, நானே ஒரு வேள்வி செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தான். அது நானே ஒரு வேள்வி செய்கிறேன் என்று ஆரம்பித்த கதை தான் இந்த சாலை செய் படலம் என்பது இருக்கிறது. ஏன் வேள்வி செய்யவில்லை அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்றார்கள் தேவர்கள்லாம், எய்யாது வெய்ய வினையீட்டு தக்கன் இவை செப்பலோடும். எய்யாதுங்கிற சொல்லுக்கு அறியாமல் அப்படிங்க, எய்யாமை அறியாமை. வெய்ய வினையீட்டு தக்கன், தீவினையை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். யாருமே தீவினையை அறிந்து செய்ய மாட்டாங்க. தீவினை என்று அறிந்தா செய்ய மாட்டாங்கள. பையன் பரீட்சையில தப்பா விடை எழுதுவான், ஆனா அவன் சரின்னு நினைச்சிட்டு தான் எழுதுவான். எழுத மாட்டான். வெளியில வந்து புத்தகத்தோட ஒத்து பார்த்தா தான் ஐயா நான் எழுதுனது தப்பு அப்படின்னு தெரியும். எழுதுற பொழுது இதுதான் சரியான விடை நினைச்சு தான் எழுதுவான். வெளியில வந்து அடுத்த பையன்கிட்ட கேட்டா, அட அதுவா அதுக்கு விடை, நான் இதுதான் சரின்னு நினைச்சிட்டுல எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால எல்லாருமே தீவினை செய்யறவங்க எல்லாம் பெரும்பாலும் தெரியாம தான் செய்யறாங்க. ரொம்ப மூர்க்கத்தனம் உள்ளவங்க தான் நூல் படிச்சிருப்பாங்க, அதுல தீவினைன்னு சொல்லி இருக்கும், பக்கத்துல சான்றோர்கள் இருப்பார்கள், அவர்கள் இது தீவினை செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தி இருப்பார்கள். இருந்தாலும் நான் செய்கிறேன்னு செய்வான். எய்யாது வெய்ய வினையீட்டு தக்கன் இவை செப்பலோடும். இமையோர் மெய் ஆரணத்தன் முதல் நாள் இயற்று வேள்விக்களத்தில், ஆரணத்தன் பிரம்மா முன்னே செய்த வேள்விக்களத்தில் அவியூன் ஐயானனத்தர் பெற நல்கல் என்றி. ஐயானனத்தர் ஐமுகமுடைய சிவம், ஆனனம்னா முகம், என்றி என்று சொன்னாய். அதனாலும் நந்தியடிகள் பொய்யாத சாப உரையாலும் திருநந்தி தேவர் சாபம் கொடுத்திருக்கிறார், அது பொய்க்காது, ஆகினாலும் நாங்கள் வேள்வி செய்யல என்று அவர் சொன்னார்கள். யாங்கள் புரியாது இருத்தும். எனவே அந்நாளில் ஈசன் விடுகின்ற நந்தி அறைகின்ற சாபம் அதனுக்கு இந்நாளும் அஞ்சி மகவேள்வி தன்னில் யாதும் செய்யாது பிரிவீர். அன்னைக்கு திருநந்தி தேவர் சாபம் கொடுத்து போனாருங்கிறதுக்காக இவ்வளவு நாள் யாகம் செய்யாம இருக்கிறதா என்று அவன் கேட்டான். முன்னாக யான் ஓர் பெரு மாமகத்தை முறை செய்வன். முதல்ல ஒரு பெரிய யாகத்தை நான் செய்யறேன். அதுக்கு மேல ஒரு சொல் போட்டுக்காரு பாருங்க, முற்றியிடுமேல். அவனுக்கே சந்தேகம் வந்துட்டா இருக்குது. முற்றியிடுமேல் பின்னாக நீ ஒரு பிரிமின்கள் என்று பீடில்லவன் புகழவே. அப்ப இவனுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு தெரியுது, ஆனாலும் அந்த தன்முனைப்பு நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்யறான். நீ முன்னோர் வேள்வி புரிகின்றது ஐய நெறி என்று இசைப்ப. இப்பதான் தீவினை செய்து அவங்க தோன்றாங்க, நீ தான் ஏன் முதல்ல செய்யணும், நீ செய், நீ செய்தது சரியா இடையூறுலாம் முடிஞ்சுட்டு தானா, உனக்கு எந்த துன்பமும் வரலன்னு சொன்னா அப்புறம் நாங்கள் செய்யறோம் என்று இசைப்ப. அவரை போமின்கள் யாரும் எனவே புகன்று, நீங்களாம் போங்க, நான் வேள்வி செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிதோறும் மேவி மிகவும் ஏமங்கொள் சிந்தை உட தக்கன் ஊழின் இயல்பால் அதற்பின் ஒரு நாள் ஓமஞ்சை வேள்வி புரிவான் விரும்பி உள்ளத்தில் உண்ணி முயல்வான். அங்க ஒரு சொல் போடுற, ஊழின் இயல்பால். மற்றவங்க செய்யல, நான் செய்யறேன்னு இவனுக்கு ஏன் வந்தது, அதுதான் ஊழ். அப்போ அறிவு துணிவு இதெல்லாம் எதனால் வரும் அப்படின்னு கேட்டா ஊழினுடைய உந்துதலினாலே வரும். அதான் பழமொழி சொல்லுவாங்க, கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. ஏன் மதி கெடுது, பின்னால வர்ற கேடு அறிவோடு இருந்தா அந்த கேடு வர முடியாது. இவன் அறிவை கெடுத்துதான் இந்த கேடு இவனுக்கு வந்து பலிக்க வேண்டும். ஆகையினால ஊழின் இயல்பால் இதை சொன்னான். அப்புறம் தொட்டா என்பவன் அனுச்சான், ஒரு வேள்விக்களம் தயார் பண்ண சொன்னான். கங்கை கரையில கனகலம் என்ற இடத்துல ஒரு யாகசாலை செய்தார்கள். 9வது பாட்டிலிருந்து 20வது பாட்டு வரையிலும் அந்த யாகசாலையை பற்றிய வர்ணனை தாங்க. யாகசாலை எவ்வளோ அகலமாக செய்தாங்க, எவ்வளோ நீளமாக செய்தாங்க, யார் யாருக்கு அங்கே இருக்கை அமைத்தாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம்
அது வருதுங்க. அதை பற்றி இப்போ நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 15வது பாட்டில் மட்டும் ஒரு சின்ன சுவை, அதாவது இலக்கியத்துக்காக சொல்கிறேன். ஆன பல்வகையுடைய ஆடை செய்ய பூண் மேனதோர் அம்பொனின் வியன்கொள் குப்பைகள், குப்பைகள்னா குவியல்னு அர்த்தம், ஏனைய வெறுக்கைகள் மணிகள் யாவையும் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. ஆடை அணிகலன்கள், பொண்ணு, மற்ற நவரத்னங்கள் இவைகள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், வேள்வி செய்கிற பொழுது வேள்வி களத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும். வேள்வி களத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும். தானம் கொடுக்கறதுக்கு இந்த பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து சேமித்து வச்சுருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. இந்த 4வது வரி பாருங்க, யாவையும் தானமது இயற்றிட தானம் நல்கினான். தானமது இயற்றிட தானம் நல்கினான். முன்னாலேயும் ஒரு தானங்கிற சொல் இருக்குது, பின்னாலேயும் ஒரு தானம்னு சொல் இருக்குது. ஒரே சொல்லு 2 பொருள்ல வருது. தானமது இயற்றிட தானம் செய்வதற்காக தானமது இயற்றினான் நல்கினான். தானம்னா இடம், எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து வச்சிருந்தான். ரெண்டும் தமிழ்ல தானா நானா இம்மன்னா ஒன்னேதான், ஆனா சமஸ்கிருதத்துல வேற வேற. தானம் கொடுக்கறது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தானம்னா இடம், ஆனா அது உண்மையான அந்த தானம் ஒரு இசு ஒண்ணு முன்னால் இருக்கும். ஆனா தமிழ்ல அந்த இசு வராது இல்ல. அப்ப தமிழ்ல வரும்போது தானம்னு வரும். அப்ப வட சொல்ல தமிழ்ல பயன்படுத்துற பொழுது கூட கொஞ்சம் சுவை பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறது தெரியுது. இது மாதிரி இது சின்ன சொற்சுவை, பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த மாதிரி சில சில சுவையான சொற்பிரயோகங்கள் நம்ம, என்னுடைய பாடத்தினுடைய நோக்கமே கந்தபுராணம் ஒரு காப்பியம், நல்ல இலக்கிய சுவையுடையது அப்படிங்கிறது தான். ஏன்னா கந்தபுராண கதை எல்லாருக்கும் தெரியும், கந்தபுராணமும் தெரியும். அது ஒரு காப்பியம், நல்ல சுவையுடைய காப்பியம் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக அங்கங்கே இது மாதிரி ஏதாவது இடம் கிடைச்சா நான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இது ஒரு இடம். அந்த இந்த இதில் வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. 26வது பாட்டு. தனதொரு கிளைஞராய் தனப்பிலாததோர் முனிவரர் தங்களின் 30,000 துணியருவோர் தம்மை சொன்றி ஏனவை அனைவரும் விருப்புற அளித்திர் என்றனர். துணியருவோர் தம்மை நிறுத்திங்க, இதெல்லாம் செய்யுங்க செய்யுங்கன்னு ஏவினான். அவனுக்கு கலைஞராக இருக்கிறவரை பார்த்து, இப்போ நாம் வந்து ஒரு பெரிய விழா செய்கிறோம்னா அதுக்குன்னு கூடமாட வேலை செய்ய சிலவர் திருமலை யார் இருக்கான், ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள், நெருக்கமாக இருக்கிற உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர்கள், இவங்கெல்லாம் நீங்கள் எதை கவனிங்க நீங்கள் எதை கவனிங்கன்னு கொடுக்கணும்ல. அந்த மாதிரி சாப்பாடு தயார் பண்ணி வைங்க. அப்புறம் அதுக்கு சாப்பாடுன்னா வெறும் சோறு ஆக்கி வச்சிருப்பாங்க. மற்றதெல்லாம் இந்த சோறுங்கிற சொல்லுக்கு சொன்றின்னு ஒரு சொல்லுண்டு. அது தமிழ் வழக்கு இல்லை. தமிழ்ல தமிழை சார்ந்த சில நாடுகள் இருக்குங்க. அந்த நாடுகளில் வழங்குற சொல்லு தமிழ்ல வந்து வழங்கும். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா முழுவதும் எல்லாரும் விரவி இருக்கிறாங்க. வடக்கு இருக்கிறவன் தெற்க வந்து வாழலாம், தெற்க இருக்கிறவன் வடக்கு போய் வாழலாம். அப்ப எல்லா சொல்லும் எல்லா பக்கமும் கலந்து போகுது. பழைய காலத்துல அப்படி கிடையாதுங்க. அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க, தமிழ் நிலம் அப்படின்னு ஒரு நிலத்தை மட்டும் வரையறை பண்ணாங்க. அது இப்ப மதுரையை சார்ந்த பகுதி தமிழ் நிலம்னு சொல்லுவாங்க. ஆனா சோழ நாட்டு அபிமானிகள் சோழ நாடு தான், காவிரி பாய்கின்ற நாடு தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுடைய தகராறு உண்டுங்க. அங்கிருந்து எண்ணிட்டு வருவாங்க சுற்றி, செந்தமிழை சேர்ந்த 12 நாடுகள் அப்படின்னு சொல்லி அந்த நாடுகளுக்கு வழங்கும் மொழிக்கு திசைமொழி அப்படின்னு பேர். அந்த திசைமொழி இதுல வந்து வழங்கும், செந்தமிழ் மொழியில வழங்கும். வழங்கலாம், தப்பு இல்லை. ஆனா அது திசை சொல் என்று தனியா வச்சிருப்பாங்க. அதனால சொன்றி என்பது ஒரு திசை சொல், சோறு என்பது பொருள். இப்போ கூட நீங்க பேசும்போது சில பேர் பார்த்த உடனே பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காவது நீங்க என்ன மெட்ராஸ்காரரா அப்படின்னு கேட்போம். மெட்ராஸ்காரரான்னு ஏன் கேட்குறோம்? மெட்ராஸ் தமிழ் ஒரு மாதிரியா இருக்கும்.
அதே மாதிரி நீங்க என்ன கோயம்புத்தூர்காரரா அப்படின்னு, நீங்க என்ன தஞ்சாவூர்காரரா? அப்ப கோயம்புத்தூர்கார மொழி தனியா இருக்கும், எல்லாரும் தமிழ் தான். மெட்ராஸ்காரர் மொழி ஒரு மாதிரியா இருக்கும், தஞ்சாவூர்காரர் மொழி ஒரு மாதிரியா இருக்கும், மதுரைக்காரர் ஒரு மொழி மாதிரியா இருக்கும், ராமநாதபுரத்துக்காரர் மொழி ஒரு மாதிரியா இருக்கும், கன்னியாகுமரிக்காரர்கள் வந்து அது ஒரு மாதிரியா இருக்கும். அது பிறகு மலையாள சாயல் இருக்கும். அதில் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிற மொழியில மலையாள சாயல் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி அமைப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு காப்பியங்கள்ல அந்த திசை சொற்களையும் பயன்படுத்துவாங்க. செய்யுள் பாடுற பொழுது இயற்சொல், பிரிசொல், திசை சொல், வடசொல் என்று 4 வகையான சொற்களை செய்யுளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்னு தமிழ் இலக்கணம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லு. 28வது பாட்டுல தட்சனுக்கு ஒரு பெயர் போட்டிருக்கிறார் பாருங்க. தீதினை நன்றென தெளியும் நான்முகன் காதலன். நான்முகன் காதலன்னா மகன் அர்த்தம். நாம இந்த காலத்துல வேற ஏதாவது பொருள் பண்ணிட்டோம். பழைய காலத்துல காதலன் என்ற சொல்லுக்கு மகன் அர்த்தம், காதல் என்ற சொல்லுக்கு அன்புன்னு அர்த்தம். நான்முகன் காதலன் பிரம்மாவுடைய புதல்வன். அவன் என்ன பண்றான்? நல்லதை கெட்டதுன்னு நினைக்கிறான். தீதினை நன்றென தெளியும் நான்முகன் காதலன். இப்ப நாம சைவஸ்தானம் படிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல தட்சனுக்கு என்ன வேலை நடந்திருக்குது? ஆணவ மலம் தன்னுடைய அதோ நியாமிகா சக்தியை செலுத்துகிறது. ஆணவ மலம் அதோ நியாமிகா சக்தியை செலுத்துவது எப்போன்னு கேட்டா, மாயாமலத்தோடு கூடின காலத்துல. மாயாமலத்தோடு கூடாம தனியா இருக்கிற காலத்துல என்ன பண்ணும்? ஆவாரகம் சுத்தமா மறைக்கும். மாயாமலத்தை கூட்டிட்டா என்ன பண்ணும்? இது கூட கூட்டிட்டு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் காட்டும். காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, மாயை அதை போல ஒரு மயக்கும் தன்மை உடையது. அந்த மயக்கும் தன்மை உடைய மாயையை இது பயன்படுத்தி கொண்டு இது பண்ணுகிறது. பயன்படுத்தி கொண்டுன்னா ஆணவமலம் ஒன்றும் பயன்படுத்திக்காது. ஆணவமலம் பயன்படுத்திக்க அளவுக்கு அது ஒன்றும் சித்து பொருள் இல்லை, ஜட பொருள் தான். சிவம் அப்படி பண்ணும். அதை ஆணவமல சக்தியோடு கலந்து அது காரணமாக, அதாவது இருட்டோடு கலந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் பாருங்க, அது ரொம்ப ஆபத்து. இருட்டு இருந்தா வெறும் இருட்டு, நாம ஒன்றும் செய்ய வேண்டாம்னு ஒதுங்கிடுவோம். நல்ல வெளிச்சம் இருந்தா சுத்தமா செய்வோம். இருட்டு கலந்த வெளிச்சமா இருக்குதுன்னா செய்யாம இருக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. செய்ய போனா என்ன ஆகுன்னு கேட்டா, பள்ளம் மேடு மாதிரி தெரியும், மேடு பள்ளம் மாதிரி தெரியும். மேடுன்னு நினைச்சிட்டு காலை வைப்போம், அது கீழே போய் டொங்குன்னு விடும். பள்ளம் நினைச்சிட்டு காலை பொறுமையா வைப்போம், அது டக்குன்னு மேட்டில் போய் மோதும். இப்படித்தானுங்க நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரிகிறது. சகல நிலையிலே மாயையின் வசப்பட்ட, ஆணவமலத்தின் வசப்பட்ட ஆன்மாவினுடைய குணம். அந்த குணத்துல தான் இப்ப தட்சன் இருந்து கொண்டிருக்கிறான். அதனால தீதினை நன்றென தெளியும். சந்தேகமா இருந்தா கூட பரவாயில்ல. அதாவது ஒரு பொருளை அறிவதில் ஐயக்காட்சின்னு ஒன்று உண்டு, திரிவு காட்சின்னு ஒன்று உண்டு, தெளிவு காட்சின்னு ஒன்று உண்டு. தெளிவு காட்சி ரொம்ப நல்லது, திரிவு காட்சி ரொம்ப துன்பம். ஐயக்காட்சி இருக்குல்ல, அது பரவாயில்ல. ஆனா ஐயக்காட்சிக்கு பிறகு துணிவது திரிவை தெளிவென்று துணியக்கூடாது. அதாவது ஒரு கயிறு கிடக்குது, பாம்போ கயிறோ அப்படின்னு சந்தேகம் வந்தா தப்பு இல்லை. பாம்போ கயிறோன்னு சந்தேகம் வந்தா நாம என்ன பண்ணுவோம்? அந்த பக்கத்திலே போக மாட்டோம். உலக சொல்லுவாங்கல்ல, கயிறுன்னு தூக்கி எறிய முடியல, பாம்பென்று பக்கத்துல போகவும் முடியல, அப்படி இருக்கு அப்படின்னு. அது மாதிரி இது ஐயக்காட்சி. பாம்போ கழுதையோ, கழுதைன்னா கயிறுன்னு அர்த்தம், அது ஐயக்காட்சி. இது தப்பு இல்லை, ஏன்னா எதுவும் செய்ய மாட்டோம். சந்தேகம் தெளிகிறவரையும் எதையும் செய்ய மாட்டோம். என்னதான் பார்க்கலாமே அப்படின்னு துணியை போய் பாம்பை கயிறுன்னு தெளிஞ்சுட்டான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? போய் தொடுவான், கடிச்சிடும். இது பிரிவு காட்சி. பாம்பை பாம்பென்றே கண்டான்னா தெளிவு காட்சி போகவே மாட்டான். அப்போ ஐய காட்சியும் நல்லது, தெளிவு காட்சியும் நல்லது. ஐய காட்சியில வேலையே நடக்காது, தெளிவு காட்சியில சுத்தமான வேலை நடக்கும். பிரிவு காட்சியில தவறான வேலை நடக்கும்.
இதுதானுங்க சகல வர்க்க ஆன்மாக்களுடைய நிலைமை. இப்போ தட்சன் அந்த நிலையில் இருக்கிறான். அதனால அவனுக்கு ஒரு அடைமொழி போடுற போது இதுலலாம் சைவ சித்தாந்தம் இருக்குதா அப்படின்னா, சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தான் இதுல சைவ சித்தாந்தம் இருக்குதுங்கிறது சொல்ல முடியும். அது இல்லாதவங்களுக்கு உலகத்தில் நடக்கிறது தானே அப்படின்னு போயிடுவாங்க. பாருங்க, தீதினை நந்தன தெளியும் நான்முகன் காதலன் ஓர் மகம் கடிது இயற்றுவான் வேதியர் விண்ணவர் யாரும் மேவுவான் தூதரை நோக்கிய இணைய சொல்லுவான். தூதர்கள் எல்லாம் கூப்பிட்டான், தேவர்கள் முனிவர்கள் மற்றும் எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஏவுறான். ஏவுகிற பொழுதே இன்னாரை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புறான். அது ரொம்ப முக்கியம். அடுத்த பாட்டில் வருது பாருங்க, நக்கனை அல்லதோர் நாகர் தங்களை. சிவபெருமானுக்கு நக்கன்னு பேர். நக்கன்னா ஆடை இல்லாதவன் அர்த்தம். சிவபெருமானுக்கு 8 திக்குகளே ஆடை என்று சொல்றது உண்டு. அதனால அவனை நக்கன் என்ற பெயரால சொல்றது ஒரு வழக்கம். ஆடை இல்லாத வடிவமாக இருந்தது பிச்சாடன வேடத்துலதான். நக்கனை அல்லதோர் நாகர்தங்கள், நாகர்னா தேவர்கள், மிக்குறு முனிவரை வேத மாந்தரை திக்கோடு வான் புவி ஆண்டும் சென்று கூய் உய்க்குதிரார், இங்க கொண்டு வந்து சேருங்க என்று சொன்னான். அதே மாதிரி எல்லாரும் போய் கூப்பிட்டாங்க. இந்த வேள்வி உயிர்கொலையோடு நடந்த வேள்விதான் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. கந்தபுராணத்தில் அப்படிதான் பாடப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு நம் நாட்டில் உயிர்கொலையோடு கூடிய வேள்வி நடந்துதான், உயிர்கொலையோடு கூடிய வேள்வி இல்லை அப்படின்ட்டு நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்வி உயிர்கொலையோடு கூடிய வேள்வி தான், அது சந்தேகமே இல்லை. அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வேள்வி நம்ம நாட்டில் சங்க காலம் வரையில நடந்திருக்குங்க. இப்ப நாம் அதுக்கு வேற மாதிரியே விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். மழுப்புறம் யூபத்தூண் அப்படின்னு அதுக்கு பேர். யூபம், இந்த யூபம்ங்கிற சொல்லு பொன்னானூற்றில் ஆளப்பட்டிருக்கிறது. ஒரு பாண்டியன், அவன் பல வேள்விகள் செய்தான். அதனால அவன் பல்யாக சாலை முதுகுடிமி பெருவெழுதி அப்படின்னு பேர். அவன் எவ்வளவுக்கு அவ்வளவு வேள்வி செய்வானோ அவ்வளவுக்கு அவ்வளவு போரும் செய்திருக்கிறான். வேள்வி செய்யறவனும் தூண் நடுவான், போர் செய்யறவனும் தூண் நடுவான். போர் செய்யறவன் தூண் நட்டா அதுக்கு ஜெயஸ்தம்பம் அப்படின்னு பேர். தமிழ வெற்றி தூண். ஸ்தம்பம்னா தூண், ஜெயஸ்தம்பம் அப்படின்னா வெற்றி தூண் அப்படின்னு பேர். வேள்வி செய்தவன் வேள்வி செய்ததுக்கு அடையாளமா ஒரு தூண் நடுவான், அதுக்கு யூபஸ்தம்பம் அப்படின்னு பேர். யூபம் வேள்வி, யூபஸ்தம்பம் வேள்வி தூண். அப்ப வெற்றி தூணும் நட்டிருக்கிறான், வேள்வி தூணும் நட்டிருக்கிறான். அவனும் ஒரு புலவன் புகழ்ந்து பாட போனான். அவன் என்ன புகழ்ந்தான் தெரியுங்களா? நீ நட்ட வெற்றி தூண் பலவா வேள்வி தூண் பலவா என்று சந்தேகப்படும்படியாக நீ பல இடங்கள்ல வெற்றி தூணும் வேள்வி தூணும் நட்டிருக்கிறாய் அப்படின்னு பாடியிருக்கான். யூகம் நட்ட வியன்களம் பலகொல் யாகுல் பெருமை அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்ப நாம அந்த வேள்வி தூணுக்கு என்ன சொல்றோம்? வெற்றி தூண் எப்படி நடுவோம்? போர் முடிஞ்சு வெற்றி பெற்ற பிறகு நடுவோம். அதுபோல வேள்வி தூணும் வேள்வி முடிச்சு நான் இந்த வேள்வி செய்தேன் என்பது அடையாளமாக வேள்வி தூண் நடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம இப்போ சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த வேள்வி தூண் உயிர்கொலைக்காக வைக்கப்பட்டதில்லை அப்படி. ஆனா அந்த வேள்வி தூண்ல தான் யாகத்திலே இடக்கூடிய விலங்குகள் பறவைகள் இவற்றையெல்லாம் கட்டியிருக்கோம். அது அவனுடைய வேள்வி சாலையில் இருந்தது. அதை பாடி இருக்கிறார். முப்பத்தி பாட்டு பாருங்க. அசைவரு வேதியின் அணித்தின் ஓரிடை, வேதினா யாக மேடை, வசை தவிர மதலைகள், மதலைகள்னா தூணு, மரபின் நாட்டுபு பசு நிறை யாத்தனர் பாசங்கொண்டு, கயிற்றினாலே பசுக்களை துணித்தார்கள். பசுன்னா அந்த இடத்துல யாடுன்னு அர்த்தம்.
பசு என்று சொல்லுக்கு நாமெல்லாம் இப்போ பசு என்று சொன்னா இந்த பால் கறக்க அதுதான் நான் பசுன்னு சொல்றோம். அதுல ஆண்பால எருது அப்படின்னு சொல்றோம். எருது என்று பசு என்று சொல்றோம். பசு என்ற சொல்லு பொதுவா விலங்குக்கு பெயர். பசு என்று சொல்லு பொதுவா விலங்குக்கு பெயர், எல்லா விலங்குக்கும் பெயர். எந்தெந்த விலங்கை நாம கயிற்றினாலும் சங்கிலியினாலும் பிணித்து நமக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறோமோ அதுக்கெல்லாம் பசு அப்படின்னு பேர். ஏனென்றால் அந்த பசு என்ற சொல்லு ஆன்மாவுக்கு உண்மையான பெயர் என்னன்னா ஆன்மா தான். அப்படின்னு என்னன்னு கேட்டா ஆன்மா என்ற சொல்லுக்கு வியாபகம் அர்த்தம். ஆன்மாவுடைய உண்மையான நிலை வியாபக நிலை. அது ஆணவமல சம்பந்தத்தினால அந்த வியாபகம் குறைஞ்சு போகுது. அப்போ அது அணு என்று சொல்லப்படும். அந்த அணுத்தன்மையில் இருக்கின்ற ஆன்மாவுக்கு வியாபகத்தன்மையை கொடுப்பதற்கு மத்தியில மாயகன்மங்களை கொடுத்து சகல நிலை கொண்டு வர்றான். அப்ப அதுக்கு பசுக்கு. அப்ப ஆன்மாவுக்கு 3 இடத்துல 3 பேர். கேவலத்துல அணுன்னு பேரு, சகலத்துல பசுன்னு பேரு, சுத்தத்துல ஆன்மான்னு பேரு. அவ்வளோ வேற என்னென்ன பேர்லாம் இருக்குது. உயிர், உயிர் என்பது ஆன்மாவுக்கு பேரே கிடையாது. உயிர் என்பது இந்த காற்றுக்கு தான் பேர். ஆன்மா உள்ள இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் இது. இருக்கிறான போயிட்டானு. அப்ப தூதுவர்கள் எல்லாம் எல்லா பக்கம் போய் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க. யார் யார் வந்தாங்கிறத 36வது பாட்டிலிருந்து 51வது பாட்டு வரையிலும் சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல பிரம்மா வந்தான், அப்புறம் விஸ்வசேனர் வந்தார். 37வது பாட்டு சேனையன் தலைவன் சொல்லி இருக்கும் பாருங்க. அப்புறம் அவர் விஸ்வசேனர்ங்கிறவர் திருமாலுடைய நம்ம நந்திபா இருக்கார்லையே, அது மாதிரி திருமாலுடைய கோயிலில் வாயிற்காவலர் இருந்திருப்பார். அப்புறம் 38வது பாட்டில் திருமால் வந்தார். 39வது பாட்டு பிரம்மா, 40வது பாட்டு இந்திரன், அப்புறம் மற்ற தேவர்கள் எல்லாம். அடுத்து 42வது பாட்டு திக்குப்பாலர்கள், நட்சத்திரங்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்தாங்க. அசுரர்கள் வருவதையும் கூட சொல்லி இருக்கிறார். அசுரேந்திரன் வந்தான், அவுணர் கோமான் சோனிகபுரத்து கேளிர் தொகையோடும் தொடர்ந்து சென்றான் 43வது பாட்டை சொல்லியிருக்கிறார். தட்சன் எல்லாரையும் வரவேற்றாங்க 44வது பாட்டில் சொல்லி இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு 49வது பாட்டு பாருங்க. பூவுலகில் இருந்த அந்தணர்களும் போயிருக்கிறாங்க. அது 48வது பாட்டு சொல்லிருக்கா. பூமிசை மறையோர் தாமும் முனிவரும் போந்து விண்ணோர் தாமுறும் அவையை நின்னி தகவினால் சேர்தலோடும் அழைத்திட போன தூதர் அனைவரும் போந்து தக்கன் கடல் துணை வணங்கினாங்க. கருணை செய்து அவரை நோக்கி வீழ்த்தகு தவத்தீர் நீவிர் விழித்தனர் தம்மில். நீங்கள்லாம் போய் கூப்பிட்டவங்க போனவங்க இருக்கிறாங்களா? அகத்தியன், கனகன், அத்திரி, வசிட்டன், பிருகு, ததீசி, பராசரன் இவர்களெல்லாம் மகத்தினை இகழ்ந்து ஈண்டு வருகிறர் அப்படின்னு சொல்றாங்க. மகத்தினை இகழா ஈண்டு வருகிறர் போலும் என்றார். மற்றது புகழலோடும் மலரையன் புகழ்வன் கேளா இற்றது செய்தார் இணையோர்தாமா வெற்றியன் கல்வி நாட்டின் நயமது உடையது செத்தமோடு உயிர்த்து நட்டான் தேவர்கள் யாரும் நட்டான்னா சிரித்தான், ரொம்ப கோபத்தோடு சிரித்தான். இவங்கெல்லாம் ஏன் வராமல் இருந்தாங்க? அப்ப இவங்களுக்கு என்னிடத்துல அன்பு இல்லை போல் இருக்குது, சிவபெருமான் மேலதான் அன்பு இருக்கும் போல் இருக்குது. அவர் ஆணை போட்டுக்கிறான், சிவபெருமானை யாரும் மதிக்கக்கூடாது, சிவபெருமானை யாரும் வணங்கக்கூடாது.
என்னுடைய ஆணையை மீறி தேவருமானுக்கு அன்புடையவர்களானது நான் செய்கின்ற வேள்வியை இழந்து ஆணை கோபத்தோடு இருந்தான். அந்த சமயத்துல தான் கதீசியோ சரி. இதுதான் மேல சாலை செய்யப்படலாம். சாலைன்னா யாகசாலைன்னு அர்த்தம். செய்தல் என்பது தயாரிப்பு, உருவாக்குறது. யாகசாலை அமைக்கப்படலாம் தட்சன் செய்த யாகத்துக்காக. இப்ப ததீசி முனிவரத்தில் வருவோம்.